டாஸ்மாக் கடையில் துளையிட்டு மதுபானங்களை திருடி சென்ற கொள்ளையர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மெய்யூர், தாமரைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் டாஸ்மாக் மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு சுமார் 7 லட்சம் மதிப்பிலான மதுபானங்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த வழக்கில் காவல்துறையினர் 2 தனிப்படைகள் அமைத்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 6 பேரை தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 3100 மதுபான பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய டெம்போ வேனையும் பறிமுதல் செய்தனர். விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா பாமகவில் சேர விருப்பம் தெரிவித்தால் பரிசீலிப்போம் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி திருவள்ளூரில் பேட்டியளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாடு குறித்து திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பாமகவின் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாமக நிறுவன தலைவர் நீர் மேலாண்மை குறித்து சொல்வது போல் செய்திருந்தால் இன்று ஆறுகளின் வழியாக உபரி நீர் வீணாக சென்றிருக்காது என காட்டம் தெரிவித்தார். மேலும் திருவள்ளூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், கோயம்புத்தூர் போன்ற பெரிய மாவட்டங்களை நிர்வாக காரணங்களுக்காக 2ஆக பிரிக்க வேண்டும் என கூறினார். மேலும் பேசிய அவர், விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா பாமகவிற்கு வருவதாக இருந்தால் பாமக பரிசீலிக்கும் என்று கூறினார். தமிழக அரசு அமைச்சர்கள், அதிகாரிகள் போய் பார்த்தாங்க, மத்திய குழு போய் பார்த்தாங்க. இன்னும் போதிய நிவாரணம் திருவள்ளூர்ல சில பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய சேதம், திருவண்ணாமலையில, தருமபுரி, கிருஷ்ணகிரியில ஓரளவுக்கு சேதம், கள்ளக்குறிச்சி, கடலூர்ல இப்படி மிகப்பெரிய சேதம். இந்த சேதத்துக்கெல்லாம் குடும்பத்துக்கு 2000 தான் அரசு அறிவிச்சு. இது மிகப்பெரிய அநீதியா நாங்க பார்க்கணும். ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி அங்க போன வருஷம் டிசம்பர்ல வச்சாருங்க. அப்ப 6000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் வட மாவட்டங்களை மட்டும் 2000 சொன்னா இது என்ன பாகுபாடு, என்ன அநீதிங்கிறத நாங்க கேட்கணும். அதனால அரசு உடனடியாக தலையிட்டு எல்லா வீடுகளுக்கும் 6000, அதோட என்ன பயிற்சி அதை ஏற்பட்டதோ அதுக்கு உடனடியாக நிவாரணம் கணக்கெடுப்பு காலத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவோம். கன்னியாகுமரியில் 11ஆம் வகுப்பு மாணவியை உத்தரப்பிரதேசத்திற்கு கடத்தி சென்ற கல்லூரி மாணவரை நாகர்கோவில் போலீசார் கைது செய்து மாணவியை மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த மாதம் மாயமானார். இது தொடர்பாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மாணவியும் இரச்சகுளம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவர் ஒருவரும் காதலித்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து இந்த வழக்கு நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு மாணவியை கடத்தி சென்றதாக கல்லூரி மாணவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடத் தொடங்கினர். அப்போது இருவரும் நண்பர் ஒருவரின் உதவியுடன் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீசார் உத்தரப்பிரதேசம் விரைந்து சென்று அங்கு ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாணவியை மீட்டு நாகர்கோவில் அழைத்து வந்தனர். மேலும் 17 வயது மாணவரை இளம்சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். ஓமலூர் அருகே மாமியாரை தாக்கிய மாற்றுத்திறனாளி மருமகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அமரக்குந்தி கிராமத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி என்பவர் ராமதாஸ். இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவரை பிரிந்து சென்று தாயுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் 5 வருடத்திற்கு பிறகு தனது மகன் தாயை கேட்டதால் மகனுடன் மனைவியை பார்க்க மாமியார் வீட்டிற்கு சென்ற ராமதாஸ் அங்கு மனைவி இல்லாததை அறிந்து மாமியாரிடம் வாய் தகராறு செய்துள்ளார். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ராமதாஸ் மாமியாரை அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் தொலசம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமதாஸை கைது செய்து 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைத்தனர்.
நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்பு உள்ளிட்ட கட்டிடங்களை கட்ட விண்ணப்பித்துள்ள சுமார் 5000 பேருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்காமல் காலதாமதம் செய்து வருவதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்புகள் மற்றும் கட்டிடம் கட்ட மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கட்டிட அனுமதி குழுவிடம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து அனுமதி பெற்ற பின்னரே கட்டிடங்கள் கட்ட முடியும். இதற்கு நீலகிரி மாவட்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் குடியிருப்பு மற்றும் கட்டிட அனுமதி கோரி கடந்த 2 ஆண்டுகளில் 5000க்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளனர். இதில் ஒரு சிலருக்கு மட்டுமே கட்டிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலானவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் விண்ணப்பித்தவர்களுக்கு அனுமதி வழங்காமல் 2 ஆண்டுகளுக்கு மேல் மாவட்ட நிர்வாகம் காலதாமதம் செய்து வருவதாக கூறி நீலகிரி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் இன்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி எல்லாருமே அப்ரூவல் என்ன சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டோம். ஆனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட்டிங்கை வச்சு முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பண்ணலன்னு கேட்டா பதில் இல்லை. நாங்க டிடிசிபி அனுப்புனா அவங்க வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்த மாவட்டமே வந்து எப்படின்னா இந்த அப்ரூவல்ஸ் இல்லாதனால டூரிசம் மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா, இதை வந்து எப்படின்னா நாங்க என்ன கேட்குறோம் கலெக்டர் கிட்ட, வெளிப்படையா நீங்க நாளைக்கு ஒரு சட்டம் போட்டுருக்கீங்கல்ல, ஏன் அந்த புது சட்டம் போடுறீங்க, அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க போடுறீங்க, நீங்க வெளிப்படையா விளக்கம் கொடுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.